இப்போ ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு. அந்த ஆடியோ என்னன்னா, நேருவை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்தார சைலண்ட் ஆயிருக்கு. ஏடிஎம்கே வேட்பாளருக்கு, அதாவது ஏர்போர்ட் விஜய்னு ஒரு பேர். திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் 5 வருஷமா போயிருக்குன்னு 40 ஒரு வீடியோ இருக்கு, பேங்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், வேட்புமனு வாபஸ் வாங்குற கடைசி நிமிடம் வரை விஜய் என்டிஏ கூட்டணிகள் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மைனாரிட்டி அதிமுக உருவாக வேண்டும் என்று பாஜக விரும்புது. மெஜாரிட்டி அதிமுக உருவானால் எடப்பாடி கழட்டி விட்டுருவார். அதனாலதான் இந்த வேட்பாளர் பட்டியல அதிமுக தாமதமாவதற்கு தான் காரணம். விஜயை பத்தி பல தகவல் வந்துருக்கு. வேலைக்காரி அம்மா சொல்லு, ராத்திரியில் மொட்டை மாடியில் போயிட்டு இருப்பாரு, பயமா இருக்கும், எதை எட்டிட்டு குதிச்சுருவாராங்க. மனநோயாளியை போல விஜயை சித்தரிக்க போறாங்க. விஜயுடைய வேலைக்காரர், வீட்டுக்காரர், டிரைவரு அத்தனை பேர் இப்போ பெண் நிறுவனத்தில் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்க பாருங்க, விஜய் திக்குமுக்காடி போவார். விஜய் எப்படி தாக்கு பிடிப்பார், எவ்வளவு தூரம் ஓட்டு வாங்குவார் என்பதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு என்ன ஆக போகுது பாரு. கையை விரித்தேன், கையில் ஒன்றும் இல்லை. இதுதான் விஜயுடைய கதை. அத்தனை விஜயுடைய வேட்பாளர்கள் பூரா தலைமறைவாயிருவான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இதெல்லாம் கட்சிகளில் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட சிபிஐ பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாட்கள், அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ள ஓரளவு கட்சிகள்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலை திமுக கூட்டணிக்குள்ளே இருக்குது. இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக தான் ஒரு பெரிய மேஜர் ரோல் கட்சியாக இருக்காங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் செய்கிறாரு. எடப்பாடி, அதாவது அமித்ஷாவோடு பேசி தொகுதி இறுதி முடிவு எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஜகங்கிறது ஒரு ஏற்கனவே போன தேர்தலே ஓரளவுக்கு 10% அளவில் நிரூபித்த வாக்காகவும் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஆஃபரை எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாரு, அதை பாஜக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்குது டெல்லியில்? இப்போ பாஜகவை பொறுத்தவரை பாஜக தான் இந்த கூட்டணியை, அதாவது எடப்பாடி, விஜய், பாஜக 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிற ஒரு பெரிய சக்தி. எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தவர் அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். தவிர்க்கவே முடியாமல் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டார்? பாஜகவோட. இந்த பாஜக கூட்டணி உள்ளே வந்த பிறகுதான் அதிமுக பக்கம் வர முடிவு செய்திருந்த பல கட்சிகள் வெளியேறி திமுகவிலிருந்து வெளியேற முயற்சி செய்து மீண்டும் அங்கேயே அடைக்கலமாகிவிட்டது. உதாரணம் சிபிஎம் சாம்சாங் பிரச்சனையில் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க. சிறுத்தைகளும் பேசி கொண்டிருந்தது. ஏன்னா இந்த சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகள், அதாவது சிபிஎம் கம்யூனிஸ்ட் 2 பேருக்குமே பாஜக எந்த அழுத்தம் கொடுக்க முடியாது. இதுதான் இப்போ மற்ற கட்சிகளுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்க முடியும். அன்புமணிக்கு கொடுக்க முடியும். இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை, திமுகவையே பாஜக அழுத்தம் கொடுக்க முடியும். உதாரணத்திற்கு திருக்குமரன் பிடபிள்யூ ஹைவேஸ் ஒரு பெரிய கான்ட்ராக்ட், அவர் ஒப்பந்தக்காரர்களுடைய தலைவர். எடப்பாடி ரொம்ப நெருக்கம். ஏன்னா பிடபிள்யூ ஹைவேஸ் ஒப்பந்தம்லாம் 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, இப்படி தான் அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எடப்பாடி மேலேயே 5000 கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு இருக்கு. 5000 கோடி. இப்போ இந்த திருக்குமரன் தான் இந்த ஒப்பந்தக்காரர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் தான் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறவர். இந்த வேட்பாளருக்கு ஒரு 50 கோடி கொடு, இவருக்கு 200. எங்கேருந்து எடுக்கிற பணம்? இந்த பிடபிள்யூ ஹைவேஸில் திருடுகிற பணம். இப்போ அவர் யாருக்கு நெருக்கம்? நேருவுக்கு நெருக்கம். நேரு போடுகிற வேட்பாளர் அத்தனை பேருக்கும் இந்த திருக்குமரன் தான் ரெக்கமெண்டேஷன். அதிமுக வேட்பாளர்களுக்கு நேரு தான் ரெக்கமெண்டேஷன். 2 கட்சிகளுக்கும் நேருவை எடப்பாடி 2 பேரையுமே நினைத்தால் அந்த வேட்பாளரை போட முடியும்.
அதுக்கு செலவுக்கு 50 கோடி 100 கோடி இறக்குறது யார்? நேரு, எடப்பாடி 2 பேருக்குமே திருக்குமரம். இப்போது ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு. அந்த ஆடியோ என்னன்னா, நேருவை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு 40 கோடி ரூபா கொடுத்தார, சைலண்ட் ஆயிருக்கு. ஏடிஎம்கே வேட்பாளருக்கு, அதாவது ஏர்போர்ட் விஜய்னு ஒரு பேர், 40 ஒரு வீடியோ இருக்கு, பேங்கிட்டு இருக்கு, 40 கோடி ரூபா தர ஆஃப் ஆயிரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு மாதம் 20 லட்சம் ரூபா 5 வருஷமா போயிருக்குன்னு ஆடியோ சொல்லுது. அப்போ இவர்களுக்கு இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதலாளி யாரு? நேரு. இப்போ அங்கே மாவட்ட செயலாளர் சீனிவாசனை நேரு விருப்பப்பட்டு வேலுமணியிடம் சொல்லி மாவட்ட செயலாளர் போடுறார். இப்போ அந்த மாவட்ட செயலாளர் தான் நேருவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமை இல்லாத ஒரு வேட்பாளரை, ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை இவரை போடு, நான் ஈஸியை ஜெயிச்சிருவேன். யாரோட? அப்போ அதிமுக திமுக இரண்டும் ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இதுதான். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக வலையில் விழுந்து எப்போ டெல்லி போனாரோ அப்போவே பாஜக வலையில் விழுந்து தயார் நிலையில் இருக்கிறார். இதில் திரிஷா ரோல் பெரிய ரோல், அமித்ஷாவை சந்திச்சு, ஆர்எஸ்எஸ் சந்திச்சு, இப்படி ஒரு பெரிய ரோலு. கூடவே விஷ்ணு ரெட்டி போகிறார். அவர் பிஜேபியினுடைய ஆள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆள். இந்த ஆட்களை மீறி விஜயால தப்பிக்கவே முடியல. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்ன பண்ணுறாரு? தலைவருக்கு விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார். இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த சூழலில் பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக மைனாரிட்டியாக ஜெயிக்கணும். மைனாரிட்டியாக ஜெயித்தால் பாஜகவை நம்பித்தான் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தணும். மெஜாரிட்டி வந்து விட்டால் பாஜகவை கழட்டி விட்டுருவார். கழட்டி விட்டாரா கடந்த காலத்தில்? இப்போ இதைத்தான் பாஜக அச்சப்படுகிறது. விஜயை நீங்கள் ட்ரம்ப் கார்டாக வைத்து விஜய்க்கு 90 சீட் கேட்குறாரு, 80 சீட் கேட்குறாரு, 70 சீட் கேட்குறாரு. நீ சீட்டை குறைச்சிக்க. எடப்பாடி சீட்டை குறைக்க மைனாரிட்டி அரசாங்க. இப்போ விஜய் தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு? 25க்கு மேலே கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் 28 வாங்கியிருக்காங்களே, அப்போ 28 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் 170 சீட்டில் அவர் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அன்புமணிக்கு ஒரு 20 சீட் கொடுத்தாலும் இதுக்கு ஒரு 30 50 ஏறக்குறைய 160. அவர் 160ல விடாப்படியாக நிற்கிறார். 160ல் நின்னாதான் திமுகவை எதிர்த்து திமுகவுடைய ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபா இப்போ ரெடி. 40 ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டுக்கு 2000 × 2 லட்சம் 40 கோடி தயார் நிலையில் இருக்கு. இப்போ இது எப்படி எடப்பாடி ஜெயிக்க போறாரு? இப்போ வேலுமணி என்ன சொல்றாரு? நான் நினைத்தால் விஜய் இது கூட்டணியில் கொண்டு வர முடியுங்கிறார். எடப்பாடியை மேல மீறின சக்தி இப்போ வேலுமணி, எடப்பாடிய மீறின சக்தி வேலுமணி. வேலுமணி யார் பின்னணி? அமித்ஷா. அதுதான் விஷயம். அப்போ மைனாரிட்டி அதிமுக உருவாக வேண்டும் என்று பாஜக விரும்புது. மெஜாரிட்டி அதிமுக உருவானால் எடப்பாடி கழட்டி விட்டுருவார். கூட்டணி ஆட்சிக்கு வர ஒத்துக்கொள்ள மாட்டார். நிதிஷ்குமாரை போல எடப்பாடியை டீல் பண்ண முடியாது. எடப்பாடி ஒத்த கால நிற்கிற காரணம் உங்களுக்கு 25-30 சீட்டு தான். அன்புமணிக்கு ஒரு 20 சீட்டு. மீதி கூட்டணி கட்சி பூரா ரெட்டையில நில்லுங்க. ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, யார் யார் கூட்டணி கட்சிக்கு வருகிறீர்களோ அத்தனை பேரும் ரெட்டையிலையில் நில்லுங்க. எனக்கு ரெட்டையிலை தேவைப்பட்டால் உங்களை பயன்படுத்திக்கிறேன். இதில் விடாப்பிடியாக இருக்கார் எடப்பாடி. இதுதான் இன்னும் கூட்டணி முடிவாகாமல், விஜய்க்கு சீட்டு இல்லாமல் விஜய் நான் தனிச்சு நிற்கிறேங்கிறார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், வேட்புமனு வாபஸ் வாங்குகிற கடைசி நிமிடம் வரை விஜய் என்டிஏ கூட்டணிகள் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா விஜய் இதை முடிவு செய்வதில்லை. விஜய் கட்சியினுடைய தலைவிதியா யார் முடிவு செய்கிறா? அமித்ஷா முடிவு செய்கிறார். அமித்ஷாவுக்கு எப்படியாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும், திமுக கூட்டணி தோக்கடிக்கணும். திமுக அதாவது இதுக்கப்புறமும் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ அவங்க வேட்பாளர்லாம் அறிவிக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருங்கிறத எப்படி சாத்தியமா சொல்ல முடியும்? அவர் நேற்று போய் இஸ்லாமிய கூட்டத்திலே சொல்றாரு, நாங்கள் என்ன இந்த டீம் அந்த டீம்லாம் சொல்றாங்க, யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, இப்போ அதற்கான வழிகள் இன்னும் அடைக்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடியால் தான் நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்த தகவல் சோர்ஸ் எல்லாமே எடப்பாடி தான் வழிக்கு வரமாட்டேங்கிறாரு. மைனாரிட்டி ஆட்சியாக அதிமுக வரக்கூடாது. விஜய்கிட்ட ஒரு 25 சீட்டு, பிஜேபிகிட்ட ஒரு 25 சீட்டு போயிட்டா
தன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அதனால பாஜகவுக்கும் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு, விஜய்க்கும் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் இந்த வேட்பாளர் பட்டியலில் அதிமுகவில் தாமதமாவதற்கு தான் காரணம். இப்போ அமித்ஷாவிடம் போன பிறகு அமித்ஷா என்ன முடிவை செய்கிறார், அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி கேட்டுக்கிறாரா இல்லை கேட்க முடியாமல் வர்றாரா, ஒரு 2 நாளில் தெரிஞ்சு போய். சரிங்க, இப்போ விஜய் வந்து தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சில தகவல்கள் வெளிவரதை பார்க்கும்போது தாவேக்கு எதிர்பார்க்குற மாதிரியான வேட்பாளர், அதாவது ஒரு தொகுதிக்கு வந்து நம்ம வெற்றியை பெறணும்னா குறைந்தது 2 கோடியிலே 5 கோடி ரூபா வரைக்கும் மினிமம் செலவு பண்ண வேண்டியது வரும். அப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் யாருமே முன் வரல. மாவட்ட செயலாளர்கள் யாருமே பணத்தை வந்து கட்சி எதுவும் செலவு பண்ணாது, விஜய் எதுவும் செலவு பண்ண மாட்டார், நீங்கள் தான் செலவு பண்ணுங்கிறதுல போட்டியிடுறதுல ஆர்வம் காட்டுறதுல குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வந்திருக்கக்கூடிய செய்திகள் உண்மையானதா யதார்த்தமானதா? நான் எனக்கு ஒரு நண்பர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் திருப்பூர் நிலவரம் கேட்டேன். அதிமுக திமுக இணையாக தாவேக வேட்பாளர் மாவட்ட செயலாளர் களம் இறங்குவாரா அப்படின்னு கேட்குற பொழுது அவர் ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு குட்டி ஒரு கான்ட்ராக்டர், அவர் அன்றாடம் செலவுகளுக்கு தடுமாடுகிறார். இவர் எப்படி அதிமுக 20 கோடியாக செலவு பண்ணுவான், திமுக 40 கோடியை வச்சுருக்கான். செந்தில் பாலாஜி, நீங்கள் அமைச்சர் தான் சிவசங்கர், போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், கோப்புகள் பூரா எங்கே போயிட்டுருக்கு? கரூர் போயிட்டுருக்கு. ஏன் பாஜக கண்டுபிடிக்கல? சமன் அனுப்புறீங்கல்ல, யாரை ஏமாத்துறீங்க, யாருக்கு பூச்சாடி காமிக்கிறீங்க? நான் அடித்து சொல்கிறேன், 2 துறை அதிகாரிகளும் கோப்புக்களை செந்தில் பாலாஜி அனுப்பி தான் உத்தரவு வாங்கி தான் கைது போடுறாரு. யார்? சிவசங்கர். இபியில் ஏறக்குறைய அத்தனை ஆட்களை வேலைக்கு போட்டது அத்தனையுமே செந்தில் பாலாஜியுடைய பட்டியல் தான். அமைச்சருக்கு கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான். அப்போது இதை விஜயுடைய வேட்பாளர் எப்படி தாக்கு பிடிப்பார்? திமுகவை அதிமுகவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க இதான் நிலைமை. விஜய் வந்துட்டார். இந்த ஆதவர்ஜுனாவுடைய அந்த ஐடி விங்கு பரபரப்பாக ஆக்கி வச்சிருக்கான். தேர்தல் முடிந்தால் புஷ்ஷுன்னு போகும். திமுக நிலைமை அதே தான். திமுகவில் பணம் வாங்காத ஆட்களே கிடையாது. பெண் நிறுவனத்தில் பணம் வாங்காத மீடியாக்களே கிடையாது. எல்லாம் ஒரு உண்மைகளை மறைத்து உண்மைக்கு புறம்பான செய்தியை உருவாக்கி வச்சிருக்கான். திமுகவும் பலவீனமா இருக்கு, விஜயும் பலவீனமாக. விஜய்க்கு வேட்பாளர் இல்லைன்னு சொல்றது உண்மையா? உண்மைதான். நான் தான் இப்ப சொல்லிட்டேன்ல, அன்றாடம் காட்சி. அவர் நான் குறையெல்லாம் சொல்லலை. இந்த நபர் எப்படி 20 கோடி 40 கோடி நடுவில் செலவு பண்ணுவார்? தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை. காரணம் கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் நாற்காலிக்கு நேரடியாக வரலாம். இந்த கனவெல்லாம் ஆதவர்ஜுனா சொல்லுகிற வேலை தானே தவிர பெண் நிறுவனம் எதிராக வாய்ஸ் ஆஃப் காமன் உருவாக்குற செய்திகள் தானே தவிர உண்மையே கிடையாது. சரி, இப்போ நிறைவாக வந்து விஜய் போட்டியிட போகிறார், சென்னையிலாம் இறங்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு எதிராக திமுக சார்பாக எப்படியா இருந்தாலும் விஜய் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக வட சென்னையில் இறக்குவதற்கு, அதாவது விஜய் எங்கே இறங்குறாரோ அந்த இடத்துல சேகர்பாபு ஏற்கனவே துறைமுகம் எம்எல்ஏவாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடுவதற்கு விஜய் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு தான் திமுக நினைக்குமா? இப்படி ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது இயற்கை செய்யத்தானே செய்வாங்க. இயற்கையாக அதிமுகவும் விஜய்க்கு எதிராக ஒரு வேட்பாளர் போடுவாங்க. திமுகவும் அதே போல் ஒரு 50 கோடி செலவு பண்ணுற ஒரு வேட்பாளர் போடுவாங்க. விஜய் திணறுவார். விஜயால் இதையெல்லாம் நீங்கள் ஒரு 50 கோடி 100 கோடி அவரும் செலவு பண்ணுவார். இருந்தாலும் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே விஜயை எதிர்த்து பரபரப்பான வேட்பாளர். ரெண்டாவது விஜயை பற்றி இப்போ பல தகவல் வந்துட்டுருக்கு. வேலைக்காரி அம்மா சொல்லுது, ராத்திரியில் மொட்டை மாடியில் போய் நின்றுருப்பார், பயமாக இருக்கும், எதை எட்டிட்டு குச்சிருவாரான்னு. அப்போது மனநோயாளியை போல விஜயை சித்தரிக்க போகிறாங்க. விஜயுடைய வேலைக்காரர், வீட்டுக்காரர், டிரைவரு அத்தனை பேர் இப்போ பெண் நிறுவனத்தில் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் வருகிற பொழுது விஜய் திக்குமுக்காடி போவார். ஏன் ரஜினி வரல, ஏன் அரசியலுக்கு வரலைன்னா இதுதான் காரணம். இந்த விமர்சனங்களை இவர்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாழ்த்தி தான் பேசுவான், அவ்வளோ பில்டப் தான் சொல்லுவான், ஒரு பெரிய கைத்தறி வருவான். ஆனால் எதிர்த்து பேசக்கூடிய விமர்சனங்களை, மலிவான விமர்சனங்களை ரஜினியெலாம் ஆடி போவார்.
ரஜினியுடைய ஆரம்ப காலத்தில் அந்த புறம் பூரா வந்துடும். விஜயுடைய ஆரம்ப கால 25 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி வந்தார், எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், எல்லாம் எங்கள் அந்த தொகுதியில் பேசப்படும், போஸ்ட் ஒட்டப்படும். இது ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா தொடர்பாக போஸ்ட் ஒட்டியிருக்காங்களா வில்லிவாக்கத்தில். அவர் வில்லிவாக்கத்தில் தான் போட்டியிட போறா அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, லாட்ரி திருடன் அப்படின்னு. ஆமாம், உண்மைதானது. இனி தேர்தல் நெருங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதில் நான் பலமுறை நான் எச்சரிச்சிருக்கேன். அத்தனை விஜயுடைய வேட்பாளர்கள் பூரா தலைமுறைவாயிருவான். 5 கோடி 10 கோடி. நீங்கள் இப்போ நேருவே அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளருக்கு 40 கோடி ரூபா தரங்கிறாரு. ஆடியோ இருக்கு. 40 கோடி என்பதில் சாதாரணமாக இருக்குது திமுகவுக்கு. நான் ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபா இப்போ தயாராக கட்டி 2000 கவல் ஓட்டு வச்சுருக்கேன். 2 லட்சம் ஓட்டு 2000 ரூபா முடிஞ்சுதா? இதுதான். அப்போது பாஜக RSS விலைக்கு வாங்கிட்டான் திமுக. பாஜக இன்று வரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யலை திமுக மீது. இத்தனை கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஒரு வழக்கு பதிவியா பாஜகவே கரப்டட் ஆகிட்டான். நாக்பூருக்கே பணம் கொடுக்குறான் திமுக. பாஜகவுக்கு பணம், RSSக்கு பணம். RSS பாஜக 2 பேரும் திமுக அமைச்சர்கள் ஊழலும் உலகம் பூரா தெரியுது. ஒரு ஐடி போல, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் போல, ஒரு அந்நிய செலவணி மோசடித்துறை போல பல ஆயிரம் கோடி துபாய்க்கு போயிருக்கு. எல்லா பாஜக RSS தெரியும். ஆனால் திமுக RSSே கரப்டட் ஆகிட்டான். RSSக்கே லஞ்சம் கொடுத்துட்டான். இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. அதில் விஜய் எப்படி தாக்கு பிடிப்பார், எவ்வளோ தூரம் ஓட்டு வாங்குவார் என்பதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு என்ன ஆக போகுது பாரு. கையை விரித்தேன், கையில் ஒன்றும் இல்லை. இதுதான் விஜயுடைய கதை. பெரிய திமுக அதிமுக இணையாக பெரிய வாக்கு வங்கி அதெல்லாம் எம்ஜிஆரை போல கற்பனை செய்து கொண்டு இருக்காங்க. இந்த கற்பனை கதை தேர்தல் முடிவு இதோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.